गाइस வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பசங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒரு பொண்ணுங்க கிடைச்சா அவங்கள லவ் பண்றேங்கிற பேர்ல அவங்கள கூட்டிட்டு வந்து பணத்துக்காகவும் நகைக்காகவும் இப்படி அவங்க வாழ்க்கையே சீரழிச்சிடுறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. மல்லியும் விஜயும் போலீஸோட தயவால அந்த பையனை கண்டுபிடிச்சி ஒரு வழியா போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. இன்னுமே அந்த பையனை போலீஸ் சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் மயில் கிடைக்கலன்னு மல்லி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. இவன் பேச்சை நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கே உள்ள எல்லா பக்கட்டும் தேடி பார்க்குறாங்க. மயில் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவங்க இருந்த ரூமில் அந்த பொண்ணோட பேகு பக்கத்துலேயே ஒரு ஃபோன் நம்பர் கீழே கிடக்கு. அதை எடுத்து போலீஸில் கொடுக்குறாங்க. அந்த போலீஸு அதை நம்பரை வாங்கி செக் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. யார் எடுக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியல. யாராவது ஃபோனை எடுத்தா தான் அவங்கள யார் கடத்தினா என்ன ஏதுன்னு போலீஸ்க்கு கொஞ்சமாவது தெரிய வரும். இன்னொரு பக்கம் அவங்கள கடத்தினவங்க மயிலுக்கு மயக்க மருந்து கொடுத்து காரில் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. மயிலுக்கு மயக்கமே தெரியல. எதனால அவங்கள அப்பப்போ மயக்க மருந்து கொடுத்து அவங்கள மயக்கத்திலே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் புரியல. ஆனால் கடத்தினவங்கள ஒரு லேடியும் இருக்காங்க. அவங்களும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது ரொம்பவே தப்பு. சீக்கிரமே போய் அவங்கள காப்பாத்தினா தான் மயில் பொழைச்சிக்குவாங்க. இல்லைன்னா மயில் உயிருக்கே ஆபத்து. இதை நினச்சி மல்லி தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.